அண்ணே, நீ இங்கே இருக்க. நான் உன்னை எங்க நான் தேடிட்டு வரேன். ஏண்டா, என்னாச்சு? என்ன விஷயம்? என்னனே நீ இப்படி பேசுற? மும்பை ப்ராஜெக்ட்க்கு நம்ம யாராவது ஒருத்தர் நேர்ல கண்டிப்பா போய் தான் ஆகணும். அது யார் போறதுன்னு அண்ணன்கிட்ட கேட்டதுக்கு, அண்ணே என்னால போக முடியாதுடா, ஜானு இப்ப போற மாதிரி தெரியல, நீ தான் போகணும்னு சொன்னான். அதான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஏய், மகாவை கூட்டிட்டும் போக முடியாது. மகாவை இங்க விட்டுட்டு போறதும் கஷ்டம். அவ கூட யாராவது இருக்கணும். என்னால இப்ப முடியாது. ஒண்ணு நீ போகணும், இல்லனா அண்ணன் போகணும். இல்லே, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. என்ன நீ சொல்லுங்க, இதுல தயங்குறதுக்கு என்ன இருக்கு? ருக்கு கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து எங்கேயுமே போகல. இது ஒரு ஹனிமூன் ட்ரிப்பா நினைச்சிட்டு நீங்க ருக்குவை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. என்னடா, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஜாலியா போயிட்டு வர வேண்டியதானே? ஏய், ட்ரிப்புக்கு ட்ரிப்பும் ஆச்சு, ஜாலிக்கு ஜாலியும் ஆச்சு, ப்ராஜெக்டையும் பார்த்த மாதிரி ஆச்சு. எப்படி நீ சொல்லிட்ட? அவ என்ன சொல்லுவான்னு தெரியலையே. அவ அக்காவை விட்டுட்டு வர மாட்டேன்னு சொன்னா என்ன செய்யறது? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் குழந்தை. அவ வருவா. நீங்க முதல்ல அவட்ட விஷயத்த சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணுங்க. சரி அண்ணி, நான் அவகிட்ட பேசுறேன். அவ என்ன சொல்றான்னு பாப்போம். அதெல்லாம் அவ வருவா. நீங்க டிக்கெட் போட சொல்லுங்க. பார்த்து பத்திரமா ஜாலியா போயிட்டு வாங்க. எத்தனை நாள் தான் இப்படி கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து எங்களுக்காக நீங்க எங்கேயுமே போகாம இருப்பீங்க? ஆமாடா ஜேம்ஸ், மகா சொல்றது சரிதான். இங்க பாரு, மகா மாசமா இருக்கா. இப்ப எங்களால எங்கேயும் போக முடியாது. அவளை நான் பக்கத்துல இருந்தாதான் நல்லா கவனிச்சுக்க முடியும். அம்மாவும் பேசுறது இல்ல. இந்த வீட்டு நிலைமை உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு மாமியார் வீட்டுல விட்டுட்டு அவளை போறதும் பிடிக்கல. அவளை நான் கைக்குள்ள வச்சு பாத்துக்கணும். அதனால நீ ருக்குவை கூட்டிட்டு போயிட்டு வா. ஒரு வாரம் தானே, ஜாலியா நல்ல ட்ரிப்லாம் போயிட்டு அப்படியே ப்ராஜெக்டையும் முடிச்சுட்டு வந்துரு. நீ போனா இந்த வேலை நல்லபடியா நடக்கும்னு நான் நம்புறேன். போயிட்டு வாடா. சரி அண்ணி. அண்ணே, நான் ருக்கு கிட்ட பேசிட்டு சொல்றேன். குட் நைட் அண்ணி. குட் நைட் அண்ணே. சரிடா, போய் தூங்கு. சரிண்ணா. என்ன இப்ப மேடத்துக்கு ஹாப்பி தானே? நீங்க இதுதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க, ருக்கு பாவம் நமக்காக இங்கேயே இருந்திருக்கா. அதுவும் இல்லாம உங்க தம்பி வேற கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து எங்கேயுமே வெளியே போகல. அதான் அவங்க போட்டுன்னு நான் நினைச்சேன். நீங்களும் அதே தான் சொல்றீங்க. என் மனசுல என்னென்ன இருக்கோ அதை தானே நீங்களும் சொல்லுவீங்க. ஆமா, கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரே போராட்டமா தான் இருக்கு. நாம படுற கஷ்டம் பத்தாதுன்னு அவங்க சின்ன சிறுசுக அவங்களும் இன்னும் இங்கேயே இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? அதான் போயிட்டு வரட்டும்னு நினைச்சேன். அப்போ நினைச்சீங்கன்னா இந்த பிளானை ஏற்பாடு பண்ணது நீங்க தானே, அப்படித்தானே? ஏங்க உண்மையை சொல்லுங்க. வளரிட்டனா? ஆமா, ஒழுங்கா போன்னு சொன்னா போக மாட்டான். அதான் ப்ராஜெக்ட் விஷயமா என் தம்பி வந்து அங்க எல்லாத்தையும் பாத்துக்குவான்னு நானும் அண்ணனும் முடிவு பண்ணி தான் சொன்னோம். சரியான அழுதாங்க நீங்க. எப்பா, என்னால உங்களை நம்பவே முடியல. அவன் ஏன் தம்பி மகா, அவன் சந்தோஷமா இருக்கணும். அதுவும் இல்லாம உன் தங்கச்சியும் சந்தோஷமா இருக்கணும்ல. இதெல்லாம் யோசிச்சுதான் நாங்க முடிவு பண்ணோம். அது சரி, உங்க ஐடியா நல்லா தான் இருக்கு. பின்ன சொன்னா மட்டும் உன் தங்கச்சி லேஸ்ல கேட்டுருவாளா என்ன? போக மாட்டேன், வேண்டாம், அப்படி இப்படிம்பா. அதான் இப்படி ஒரு திட்டம் போட்டு முடிவு பண்ணோம். அதுவும் சரிதாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில பாவம் அவங்க 2 பேர் நிம்மதியும் ஏன் கெடணும்? ஏங்க, டேவிட் அம்மா எப்போ வரேன்னாங்க? ஜாக்குலின் கல்யாணத்தையும் கூடிய சீக்கிரம் முடிக்கணுங்க. அவ சந்தோஷமா இருக்கணும். மகா, நீ எனக்கு பொண்டாட்டியை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் மகா. உன்ன மாதிரி ஒரு அண்ணி ஜாக்குலினுக்கு கிடைப்பாளா? போதும், ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. பனி ரொம்ப அடிக்குது. வாங்க ரூமுக்கு போவோம். ஆமா மகா, உனக்கு குளிர் ஒத்துக்காது. உனக்கு மட்டுமா, என் பிள்ளைக்கும் குளிர் ஒத்துக்காது. வா போவோம். ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ டூ மகா. வா போவோம். சரிங்க. ஏய், உன்னை கொஸ்டின் கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாம சிரிச்சிட்டு இருக்க? போ மம்மி, நீ எப்போ மேம்பட்டா ஸ்கூலுக்கு கிளம்பற லாஸ்ட் மூமெண்ட்ல நீ கேள்வி கேட்டா நான் அப்படி சொல்றது? அப்ப நீ ஒன்றும் படிக்கல, எக்ஸாம்ல போய் என்ன எழுத போற? அதெல்லாம் எல்லாம் வச்சுக்கேன் தெரியுமா? அதெல்லாம் நல்லா எழுதிடுவேன். மார்க்கெல்லாம் குறைய மாட்டேன் சரியா? ஆமாடா, இப்படிதான் சொல்ற. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க சொன்னா செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்னு போயிட்டே இருக்கேன். நம்பர் 1 எடுக்கிறது முக்கியம் இல்ல, நல்லவன் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்கு. எங்க அப்பா சொல்றபடி தான் நான் கேட்பேன். சும்மா எதையாச்சும் சொல்லிட்டு இருக்காருமா. எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல அப்படி என்ன இருக்கு? எப்பவுமே நாம தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா அப்படியே ஃபர்ஸ்ட் எடுக்கிறதே பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்க பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது முக்கியம் இல்ல,
எதையாவது பேசி என் வாயை அடைச்சிரு. உங்க அப்பா நல்ல பொண்ணைய அவருக்கு ஏத்த மாதிரி டியூன் பண்ணி வச்சிருக்காரு. இங்க பாரு, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதே. ஆச்சிக்கிட்ட போய் சொல்லிடுவேன் பாத்துக்க. என்னம்மா எப்போ விட்டாலும் ஆச்சிக்கிட்ட சொல்லிடுவான், ஆச்சிக்கிட்ட சொல்லிடுவான். நீயும் ஆச்சியும் ஒண்ணுதான். ஆச்சியும் இப்படிதான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், எப்பவுமே நம்பர் 1 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். நீயும் அப்படியே சொல்லிட்டு இருக்க. போமா, இந்த உலகத்துல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டுக்கு. நானும் சேட்டு. அடியே, காலையிலேயே என் பிள்ளைய ஏன் மிரட்டிக்கிட்டு இருக்க? சும்மா எப்பா பார்த்தாலும் கேள்வியை கேட்கறன்னு உட்காந்துக்கிட்டு. அவன் தான் படிச்சிருக்கான்னு சொல்றான்ல. நல்லா சொல்லுப்பா. அம்மாக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுமா? எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுன்னு சொல்லிட்டே இருக்கு. ஏய், சும்மா அவனே ஏன் மிரட்டிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நான்லாம் கிளாஸ்ல ஸ்கூல்ல டல்லா தான் இருந்திருக்கேன். நான் அவ்வளவா படிச்சது கிடையாது. இங்க பாரு, என் தம்பி ஜான் தான் எங்க வீட்லயே நல்லா படிப்பான். ஆனா அதுக்காக நான் இப்ப என்ன குறைஞ்சா போயிட்டேன்? சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காது. அவன் படிக்கிற படிப்பு போதும், நல்ல பழக்க வழக்கம் இருந்தா போதும். இப்படி எல்லாம் பேசி என் வாயை அடைச்சிருங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருப்பியே, அதுபடிதான் நடப்பம்பீங்க. ஆனா ஏன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? ஏய், இப்ப அவன் என்னத்த குறைஞ்சு போயிட்டான்? நல்லா தானே இருக்கான். சும்மா அறிவு கட்டுத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்காது. இங்க பாரு, இந்த உலகம் போற போக்குல போனேன்னு வச்சுக்கோ, உலகமே உன்னை கூப்பிட பிடிச்சு தள்ளிரும். நாம எப்படி இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். மத்தவங்க பேச்சை கேட்டு ஆடாத. நான் இப்ப யார் பேச்ச கேட்டு ஆடுறேன்? ஏன் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், எல்லாத்துலயுமே அவன் நம்பர் 1 இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பைத்தியக்காரி, நம்பர் 1னா எதுடி நம்பர் 1? எது நம்பர் 1? இங்க பாரு, படிக்கிறதுல நம்பர் 1 இருக்கணும், வேலையில நம்பர் 1 இருக்கணும், எல்லாத்துலயுமே நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, கீருக்கு தான் பிடிக்கும். ஏய், வாழ்க்கைய வாழ கத்துக்கணும். சும்மா அறிவு கட்டுத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காது. குழந்தைங்க கிட்ட அவங்க வாழ்க்கைய வாழ விடு. அதை விட்டு போட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு உன் எதிர்பார்ப்பையும் ஆசையையும் அவன் மேல திணிக்கணும்னு நினைக்காத. இப்படி எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. இப்ப அவனுக்கு எக்ஸாமுக்கு நேரம் ஆயிட்டு அவனை ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டா. ஐயோ அம்மா, எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கிறாளுங்க. ஐயோ, காலேஜ் படிச்சு முடிக்கிறதுக்குள்ளயும் அந்த பிள்ளைங்களை பிழிஞ்சு எடுத்துடுறீங்க. ஏய், அதுங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம், அதுக்கு வாழ்க்கைய அதுக்கு வாழணும்னு என்னைக்கு அது நினைக்கிறீங்களாடி? உங்க ஆசையெல்லாம் கொண்டு போய் திணிக்கிறீங்களே, அதுக்கு என்ன பாடுபடுது? சும்மா எதையாவது உளறிக்கிட்டு இருக்காது. இங்க பாரு, என் மகன் நல்லவனா இருப்பான். அவன் அவன் வாழ்க்கைய வாழ கத்துக்குவான். சும்மா எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. எப்பவும் இதை ஒட்டு சொல்லுங்க. போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு அவனை ஸ்கூல்ல கொண்டு விடுங்க. அதை செய்யுமா தாயே? கிளம்பு. என்னப்பா நீ அம்மாட்ட அப்படி சொன்ன உடனே அம்மா கோச்சிக்கிட்டு போயிட்டு. டேய், உங்க அம்மா எப்பவுமே அப்படித்தான். நீ படிக்கிறத படி, எப்பவும் நல்லவனா இருக்கணும், அவ்வளவுதான். அவ டிவில எதையாவது பார்த்திருப்பா. யாராவது விளம்பரத்துக்கு இப்படி பேசியிருப்பாங்க, நல்லா படிக்கணும், அப்படி இப்படி, அந்த காலேஜ்ல சேருங்க, இதுல சேருங்க, அப்படி இப்படின்னு. இவளும் அதை நம்பிக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓடுறதுக்காக உன்னை ஓட வைக்கிறா. வேற எதுவும் கிடையாது. அது பிசினஸ்னு இவளுக்கு புரியாது. நான் பிசினஸ்லயே இருக்கிறவன், எனக்கு தான் அதெல்லாம் புரியும். நீ அதெல்லாம் பெருசுபடுத்தாத. அவ வெகுளித்தனத்தால இப்படி பேசிட்டு இருக்கா. சூப்பர்ப்பா, நீதான் நல்லப்பா. அம்மா பாவம், ஆனாலும் நீ போய் அம்மாவை சமாதானப்படுத்துப்பா. அம்மாக்கு நான் நல்லா எடுக்கணும், படிய வளரணும், நிறைய படிக்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா ஆசையெல்லாம் நான் நடவேற்றுவேன்னு சொல்லு, சரியா? அதெல்லாம் சரியாயிருவாடா. அவ எதையாவது பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி பேசுவா, அப்புறமா அவளே ஒரு முடிவுக்கு வந்துருவா. சூப்பர்ப்பா நீ. சரிப்பா, எக்ஸாமுக்கு டைம் ஆகும், சீக்கிரமா சாப்பிட்டு வா, சரியா? சரிடா. என்ன சார், ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன விஷயம்? கில்லருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஏங்க, சந்தோஷமான விஷயம்னா என்னன்னு சொன்னதானே தெரியும். சும்மா மொட்டை கட்டையா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு. யாருக்கிட்ட பேசுறீங்க? என்கிட்ட தானே. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? கில்லருக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா மும்பை போக வேண்டியது இருக்கு. அதான் அண்ணன்கிட்ட பேசினேன். அண்ணே அப்படியே நம்ம 2 பேரையும் போக சொல்றான். நீ என்ன சொல்றன்னு கேட்கலான்னு வந்தேன். ஏங்க, எங்க அக்கா மாசமா இருக்கா. இந்த நிலைமையில அவளை இந்த வீட்ல தனியா விட்டுட்டு எப்படி வர்றது? நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அடி பாவி, கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து என்ன கொஞ்சமாவது கவனிச்சுக்கிறியா? உனக்கு கொஞ்சமாவது அத்தா நினைப்பு இருக்கா? நான் சொன்ன உடனே ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்னன்னா அக்காவுக்கும் பாத்துக்கணும் அப்படி இப்படிங்கிற. ஜாலின்னு சொல்றாங்க. நமக்கு என்ன வயசாகி போச்சு? ஏங்க, எங்க அக்கா மாசமா இருக்கா, உங்களுக்கு நல்லாவே புரியும். அவளை விட்டுட்டு எப்படி வர்றது? நீ இப்படிதான் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் அண்ணன் கிட்ட சொன்னேன். ஆனா அண்ணன் என்ன சொன்னா தெரியுமா? நான் என் மகாவை நல்லா பாத்துக்குவேன்,
நீ ருக்குவை கூட்டிட்டு அப்படியே ஹனிமூன் ட்ரிப்பா நினைச்சிட்டு போயிட்டு வான்னு சொன்னான். அதெல்லாம் சரிதான். ஆனா எங்க அக்கா பாவம்ல. அப்ப என்னை பார்த்தா உனக்கு பாவமா தெரியல? என் மேல கொஞ்சம் கூட காதல் இல்ல. கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னை அப்படியே கலத்தி விடலான்னு முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? அப்போ உங்க அக்காக்கு தான் நீ என்ன கல்யாணம் கட்டிக்கிட்ட. நீங்க என்ன லூசா? அப்படியெல்லாம் இல்ல. இருந்தாலும் அவ தனியா இருப்பாளேன்னு நினைச்சேன். நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதான் ஹனி முதல்ல அவளை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க, அவ தொல்லை தாங்க முடியலன்னு சொன்னாங்க தெரியுமா? சொல்லிருப்பா, நான் நம்பிட்டேன். இப்ப வருவியா வரமாட்டியா? நாளைக்கு அக்கா கிட்ட பேசிட்டு அப்புறம் சொல்றேன். அடிப்பாவி, நான் உன் புருஷன். நான் ஆசைப்படுறேன் நாம 2 பேரும் ஒரு வாரத்துக்கு தனியா போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வருவோன்னு. நீ என்னன்னா அக்கா கிட்ட கேட்டு சொல்றேங்கிற? இல்ல ஜேம்ஸ், அக்கா பாவம்ல. என் அத்தான் வேலைக்கு போயிடுவாரு, அக்கா தனியாவே வீட்டில் இருப்பாளா, அதான் அக்கா கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். எனக்கும் உன் கூட வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, பாவம்ல, அக்கா மாசமா வேற இருக்கல்ல. எனக்கு உன் நிலைமை புரியுதுடி. அதான் அன்னிக்கிட்டையும் போய் பேசினேன். ஆனா அண்ணன் அண்ணியை நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டான். நீங்க 2 பேரும் கண்டிப்பா கிளம்புங்கன்னு சொல்லிட்டான். நீ உன் அக்காட்ட போய் பேசினாலும் இதுதான் சொல்லுவாங்க. அன்னிக்கிட்டையும் நான் பேசிட்டு தான் வர்றேன். சரிங்க, நானும் அக்கா கிட்ட பேசிட்டு சொல்றேன். ஆனாலும் நாம போவோம், போதுமா? நிஜமாவாடி? நிஜமாதான். இத்தனை நாள் தான் என் புருஷனை காக்க வைக்கிறது. அவரும் பாவம். இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த மூடும் வராது. ஒருவேளை தனியா போனா என் புருஷன் மேல அதீத ரொமான்ஸ் வரலாம்ல, அதனாலதான் போயிட்டு வருவோம். நமக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும். அடியே, நீ ஏன் இப்படி பேசுற? நானே தான் பேசுறேன், போதுமா? ஐ லவ் யூ ருக்கு. ஐ லவ் யூங்க. என்னாச்சுடி, நடக்கன்னு கூப்பிட்டாலே உம்முன்னு ஆயிருத? உங்களுக்கு என்ன மூச்சு எனக்குலாம் வாங்குது? கொஞ்ச தூரம் நடந்து வர்றதுக்குள்ளேயுமே போதுன்னு ஆயிருது. நீங்க வேற அப்படியே கையில குச்சியை வச்சுக்கிட்டு வாத்தியார் மாதிரி அங்க நட இங்க நடன்னு டார்ச்சர் பண்றீங்க. நீங்க போய் வழக்கம் போல போனை பேசுங்க, நான் நடக்கிறேன். என் செல்லக்குட்டிக்கு மூச்சு வாங்குதா? என்ன செய்யட்டும், டாக்டர் உன்னை நடன்னு சொல்லியிருக்காரு, அதான் நடக்க சொல்றேன். ஒரு 1/2 மணி நேரம் தானே, என் செல்லம்ல. சரிங்க, 1/2 மணி நேரம் தான் நடப்பேன். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது தெரியுமா? என்ன செய்யறது? சரி, நீ நடந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்த வந்திருக்கான், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், என்னன்னு கேட்டு வரேன், சரியா? சரிங்க. என் செல்லத்துக்கு கோவம் வந்துட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். நீங்க போய் பேசிட்டு வாங்க, நான் நடக்கிறேன். சரி செல்லம். ஏ அப்பா, என்னம்மா மூச்சு வாங்குது? அவரு பேசாட்டி சொல்லிட்டு போயிட்டாரு நடன்னு. டயர்ட் ஆகுதே. சம்மந்தி அம்மா, நீங்க நடுத்தருவுக்கு வந்துட்டியே. இவ்வளவுல பார்த்தீங்களா? அக்காவும் தங்கச்சியும் குடும்பத்தை கலைச்சிட்டு இப்ப எவ்வளவு சந்தோஷமா வலம் வர்றாளுவனு. ஆமா சம்மந்தி அம்மா, உங்களுக்கு மருமக மட்டும்தான் சரி கிடையாது. அதுவும் என் மகா அங்க மருமகளா வந்து உங்க குடும்பத்தை 2 ஆக்குனா, இங்க இவ்வளவு எல்லாரும் அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்து என் குடும்பம் மொத்தத்தையும் அவ்வளோ கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டாளுவோ. என்ன செய்யறது? சந்தர்ப்பம் பார்த்து என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வச்சுட்டாளுவோ. அதுவும் என் புருஷன் கையால. இப்ப கொண்டாட்டமா தானே இருப்பாளுவ. உங்க இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன், ஒரு வாரியலை கவ கொடுத்து 9 வாரியலால அடிச்சு அப்படியே வீட்டை விட்டே துரத்தி முடிக்கிருப்பேன். நீங்க பாவம் அப்பாவி, அதான் உங்களை ஏமாத்திருக்காளுவோ. எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன் சம்மந்தி. எத்தனை நாள் இவளுக்கு ஆடுவாளுக? நாளைக்கு இவ்வளவுக்கும் புள்ளன்னு ஒன்று பிறக்கத்தான போது அவன் இவ்வளோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாமலா இருப்பான். எல்லாம் நடக்கும். என் வேதனை எல்லாருக்கும் சும்மா விடாது, எல்லாரையும் பாடா படுத்தும், அனாதையா நிக்க வைக்கும். அப்ப தெரியும். அதென்னமோ உண்மைதான் சம்மந்தி. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. என் மருமகளையும் என்னை விட்டு பிரிச்சு, என் குடும்பத்தை விட்டு பிரிச்சு, என் மகனை விட்டு பிரிச்சு வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்க போறாளுவலாம. இதெல்லாம் எந்த குடும்பத்திலயாவது நடக்குமா? புருஷன் உசுரோட இருக்கையில இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்கணும்னு ஓடிக்கிட்டு அலைதாளுவல. இவ்வளவுல என்னன்னு சொல்ல? புருஷன் குடிகாரனா இருந்தாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் புருஷன் காலடியே கரியின்னு பொண்ணுங்க கிடக்கிறது தான் நம்ம ஊரு. ஆனா இவளுக என்னமோ புதுமை பொண்ணு மாதிரி
புரட்சி பண்றாள்வளாம புரட்சி. அந்த கழுதையும் இதுதான் சாக்குன்னு இவ்வளோ பேச்சை கேட்டுட்டு அலையுதுல, நடுத்தருக்கு வரும்னு தெரியாம அலையுது. இவளுக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு என் குடும்பத்தை நிர்மூலமா ஆக்குறதுக்கு இத்தனை வேலையும் பார்த்துக்கிட்டு அலையுதாளுகன்னு அது புரியாம இருக்கு. பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இங்க பாருங்க, நீங்க பண்ண தப்புக்கு தண்டனைய அனுபவிக்கிறீங்க. இப்ப 2 பேரும் என்ன கூட்டணி சேர்ந்துக்கிட்டு பேசின உடனே எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டு நான் பண்ணது தப்புன்னு சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் வருத்தப்படுறதுக்கு இதுல எதுவுமே கிடையாது. வருத்தப்பட வேண்டியது நீங்க. தப்பு பண்ணது நீங்க. குடும்பத்தை கெடுக்க நினைச்சது நீங்க. நான் அனுபவிப்பனா? என் பிள்ளை என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுமா? இங்க பாருங்க, என் பிள்ளை அப்படி செய்யற அளவுக்கு நான் கீழ்த்தரமா நடந்துக்கவும் மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு நிலைமை வரவும் செய்யாது. என் பிள்ளைய நான் பிள்ளையா மதிக்கணும்னு நினைப்பேன். உங்களை மாதிரி மிதிக்கணும்னு நினைக்க மாட்டேன். என்னடி பேசுற? யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன் எஸ்தர் அம்மா. உங்ககிட்ட தான் பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க பாருங்க, நீங்க முதல்ல தான் பிள்ளைய மதிக்கணும்னு கத்துக்கோங்க. பிள்ளையா நினைங்க. உங்களை தேடி தேடி ஓடி வர்ற பிள்ளைங்களை மதிக்க கத்துக்கோங்க. பிள்ளைங்கன்னா பெத்துட்டா மட்டும் போதுமா? அந்த பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட தோணாதா? அவங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? உங்க பிள்ளைங்க உங்களை நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உச்சாணியில வச்சு கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை நீங்க காலில் போட்டு மிதிச்சது இல்லாம 3வது மனுஷி முன்னாடி நின்னுக்கிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? அவங்க உங்க பிள்ளைங்க. உங்க பிள்ளைங்கள யாரோ முன்னாடி இப்படி பேசுறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி உறுத்தல? குடிகாரனா இருந்தாலும் தப்பு பண்ற பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்காம பேசுவா பாருங்க. அவதான் தாய். மருமக வந்த உடனே குடும்பத்தை பிரிக்க தான் வந்திருக்கான்னு நினைக்கிறீங்களே, என்ன புத்தி இது? உங்களை உங்க மாமியார் அப்படி நினைச்சிருந்தா இந்த குடும்பம் இன்னைக்கு இப்படி இருந்திருக்குமா? இங்க பாருங்க, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நீங்க உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைங்க. உங்க புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நீங்க எந்த மன்னிப்பும் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். இந்த நிமிஷம் நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஏண்டி பிச்சைக்காரி, நீ எனக்கு பிச்சை போடுறியா? இங்க பாரு, பிச்சை போடுறதுக்கும் ஒரு தராதரம் வேணும். தரங்கட்ட மூதேவி, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சு என் மவனை இழுத்துட்டு வந்த நீ பேசுறியா? எனக்கு நீ அறிவுரை சொல்றியா? நீங்க பாருங்க, நீங்க சர்ச்சில் கல்யாணம் பண்ணதுனால நீங்க ரொம்ப உயர்ந்தவங்களும் கிடையாது. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் முடிச்சதுனால அது கீழ்த்தரமும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுதான் வாழ்க்கை. என் புருஷன் என்னை வச்சு தாங்குன்னு தாங்குறாரு. அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இப்பவும் 1% உங்க மேல எனக்கு அன்பு இருக்கு. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட புருஷனை எனக்கு பெத்து கொடுத்துருக்கீங்க. அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க மகன் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு, மதிப்பு வச்சிருக்காரு, மரியாதை வச்சிருக்காரு. அதெல்லாம் கெடுத்துக்கிட்டது நீங்க. இப்ப கூட ஒரு நிமிஷம் கூட உங்களை அவருக்கு வெறுக்க தோணல. அப்படிப்பட்டவரை நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என்னைக்காவது ஒரு நாள் அன்பா ஒரு வார்த்தை பிள்ளைங்க கிட்ட பேசியிருப்பீங்களா? என்னங்க நீங்க என்ன ஹிட்லரா? உங்க பிள்ளைங்க உங்களுக்கு அடிமையா? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஏங்க பெத்த பிள்ளைங்க மேல பாசம் காட்டுறதுக்கு ஒரு குடுப்பனை வேணுங்க. பிள்ளைங்க உங்களுக்கு எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஆனா நீங்க என்னைக்காவது அந்த பாசத்தை பிள்ளைங்க கிட்ட காட்டியிருக்கீங்களா? உங்க மக அடிபட்டாலும் புருஷன் கிட்ட சூடுபட்டாலும் என் புருஷன் கொன்னாலும் அவன் கையால சாகணும்னு நினைக்கிறீங்களே, என்னங்க பெண்ணு நீங்க? உங்களை விட உங்க பக்கத்துல நிக்கிற அந்த அம்மா எவ்வளவோ உயர்வுங்க. அவங்க பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், அவன் மனைவி கூட வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க உங்க பொண்ணு அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, அவ புருஷங்கிட்ட அடி வாங்கி செத்தாலும் பரவாயில்ல, அவ வாழ்க்கை அதுதான், அப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறீங்க. ஏங்க இதுல புதுமை பெண் என்னங்க இருக்கு? அவ வாழ்க்கை சரியில்லை. அவ வாழ்க்கைய அவ சரி பண்ணிக்கணும். அவ சந்தோஷமா வாழணும், அவ நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறது தப்பா? என்னங்க பேசுறீங்க நீங்க? எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நாங்க செய்யறத நீங்க செஞ்சிருக்கணும். நீங்க தானே பெத்த தாயி. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்ல. இவ்வளவு கொடூரத்தனமா பேசுறீங்க. நீங்கெல்லாம் ஒரு தாயா? நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்கு. பிள்ளைங்களை பெத்துக்கிட்டா மட்டும் போதாது, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு பாக்கணுங்க. பிள்ளைங்களை விட உலகத்துல என்னங்க பெருசா வந்துற போது? என்னமோ பெரிய சுயமரியாதைங்கிறீங்க, என்னமோ உங்களை யாரும் மதிக்கலைங்கிறீங்க. மண்ணாங்கட்டி மரியாதை அதுவா முக்கியம்?
உங்க பிள்ளைங்களுக்காக வாழ்ற வாழ்க்கை தானே முக்கியம். எப்போ அதை நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க, என் பிள்ளை என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் சரி, என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் சரி, அவன் ஏன் பிள்ளை. நான் அவன் காலில் விழ கூட தயாரா இருப்பேன். உங்களை மாதிரி என்னால இருக்க முடியாதுங்க. பிள்ளைங்களை நாம தான் பெத்துக்கிறோம். அப்போ அந்த பிள்ளைங்களுக்காக வாழ்றது தாங்க வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்காத என்ன ஜென்மமோ. உங்ககிட்ட பேசுறதே வீண். கொஞ்சமாவது உங்களுக்கு இறக்கம்னு ஒன்று இருந்தா, மனசாட்சின்னு ஒன்று இருந்தா, உங்க பிள்ளைங்க மேல பாசம்னு ஒன்று இருந்தா, உங்க யோக்கியத்தனத்தெல்லாம் விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு பிள்ளைங்களை வந்து பாருங்க, அவங்க உங்களை தேடி ஓடி வருவாங்க. அதான் உன்னை நடக்குது என்ன சொன்னேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா போவோம். இல்லைங்க, நடந்துட்டு தான் இருந்தேன். வாங்க போவோம். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. என் மனசுல உள்ளதுதான் சொன்னேன். நீங்க மாறுவீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்காக நான் காத்திருக்கேன். நான் வரேன். பாத்தீங்களா சம்மந்தி, என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு? எப்பா அப்படியே நடிக்கிறாளே. இவ நடிக்கிற மாதிரிலாம் நமக்கு நடிக்க தெரியாது. என்ன பேச்சு பேசிட்டு கடைசியில எப்படி சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? பேசட்டும் சம்மந்தி, எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் இவ மட்டும் இல்லை, அந்த குடும்பமே என் காலில் வந்து விழும். அன்னைக்கு தெரியும் இந்த எஸ்தர் யாருன்னு. எத்தனை நாளைக்கு இவ இப்படி ஆடுறான்னு பார்ப்போம். சம்மந்தி, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். உங்க மகளை கூப்பிட்டு பேசுங்க. இதெல்லாம் சரிப்படாது. இவ்வளவு பேச்சை கேட்டு அவ ஒரே அடியா மாறி போயிருக்கா. நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிங்க சம்மந்தி, உங்களை தான் நம்பி இருக்கேன்.